Hi friends, saree nut போடுறது மூலமா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வரல சம்பாதிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணியிருந்தீங்க. இந்த ஆர்டர் வந்து எப்படி வாங்குறது மேம் அப்படின்னு. ஸோ மெயினாக வந்து நீங்கள் 2 இடத்துல தான் இந்த ஆர்டர் வாங்க முடியும். ஒன்று பட்டு saree விற்கிற கடையில். ஸோ நார்மல் saree விற்கிற கடை, டெக்ஸ்டைல் ஷாப் கிடையாது. பட்டு saree நிறைய சேல்ஸ் பண்ணுற கடையில் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி கேட்கலாம். அவங்க வந்து saree சேல்ஸ் பண்ணும்போது ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து saree நாட் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு சேலை வாங்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க வாங்குற கடையிலேயே நாட் போட்டு தர சொல்லி கேட்பாங்க. ரெண்டாவது அவங்க போகிற இடம் வந்து டெய்லர் ஷாப். எங்கே ப்ளவுஸ் தைக்கிறாங்களோ அந்த இடத்துல கொடுத்து எனக்கு saree நாட் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து செகண்டாக எங்கே போகலாம் அப்படின்னா டெய்லர் ஷாப்ஸில் நிறைய டெய்லர் ஷாப்ஸில் சொல்லி வைக்கலாம். அவங்களுக்கு வர்ற ஆர்டர்ஸை வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. நீங்கள் போய் நாட் போட்டு கொடுத்துட்டு வரலாம். என்னோடய ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 150லேருந்து 200 saree நாட் வரலும் போட வேண்டியிருக்கும். ஸோ நான் வந்து தனியாக saree நாட்டுக்குன்னே ஒரு ஆள் வச்சுருக்கேன் வேலைக்கு. அவங்களுக்கு வந்து 12,000 சேலரி கொடுக்குறேன். ஸோ இவங்க வந்து இந்த நாட்டை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுறாங்க, எனக்கு இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா இவங்க சேலரி வந்து அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ மினிமம் வந்து ஒரே ஆளே வந்து 150 saree நாட்டிலேருந்து 400 saree நாட் வரலும் போடலாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேலரி வந்து ஒரு 12,000லேருந்து 25,000 30,000 வரலும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இது ஒரு டெய்லர் ஷாப்புக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் 2-3 டெய்லர் ஷாப்பில் அப்ரோச் பண்ணுறீங்க, இல்லை 2-3 டெக்ஸ்டைல் ஷாப்பில் சொல்லி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் பட்டு saree விற்கிற கடையிலையும் டெய்லர் ஷாப்லேயும் வந்து இந்த ஆர்டர்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த saree நாட்டும் saree குச்சுவும். ஸோ saree நாட்டுன்றது சாரியில் உள்ள பேசிக் அந்த த்ரெட்டை வச்சு சாரியில் உள்ள த்ரெட்டை வச்சே பண்ணுறது. ஸோ அது போக இப்போ பட்டு சாரியில் நிறைய பேர் வந்து நிறைய டிசைனாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ saree டசல்ஸு, saree குச்சு மேக்கிங் அப்படின்னு நிறைய பீட்ஸ் வச்சு பண்ணுறது, த்ரெட்லேயே நிறைய மாடலாக பண்ணுறது, அந்த மாதிரி இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பட்டு saree எடுத்தாங்க அப்படின்னாலே ஒரு நார்மல் நாட்டை விட நம்ம இன்னும் டிசைன் பண்ணி போடணும், அதாவது ஆரி ப்ளவுஸ் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணி போடணும்னு நிறைய மக்கள் விருப்பப்படுறாங்க. ஸோ அது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து saree டசல்ஸ் கூட நீங்கள் பழகிக்கிட்டு அது மாதிரி கூட பண்ணலாம். அதுவும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இது மாதிரி பயனுள்ள நிறைய டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.